அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கல்பனா சுரேஷ், மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர், கல்பனா கண் மருத்துவமனை, சென்னையிலேருந்து பேசுகிறேன். கடந்த வாரம் 30 வயதுள்ள ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கண்ணில் கட்டியோட ஹாஸ்பிட்டல் வந்தார். 2 கண்ணுலையும் அடிக்கடி பல மாதமாக வருமாமா. இன்னொரு 10 வயசு பொண்ணு 2 கண்ணுலையும் அரிப்பு எரிச்சலோடு வந்தாங்க. தலையில் நிறைய பொடுகு இருக்குமாமா. 3ஆவதாக ஒரு 60 வயசு பெண்மணி கண்ணில் ரொம்ப எரிச்சல், செவந்து போகிறது அப்படி வருதுன்னாங்க. இந்த 3 பேருக்கும் கண் இமையோட பிரச்சனை. எதனால் இப்படி வருது? நமக்கு கண் இமையில் ஆயில் சுரக்கும் கிளான்ஸ் இருக்குது. மேல் இமையில் அரௌண்ட் 40லேருந்து 50 வரைக்கும், கீழ் இமையில் 20லேருந்து 30 வரைக்கும். இது வழியாக ஒரு எண்ணெய் படலம் கண் மேலே பரவுது. இது கண்ணீர் ஆவியாக தான் தடுக்குது. இந்த எண்ணெய் வெளியே வர முடியலன்னா கட்டி ஆகிடும். இப்படி தான் கண் கட்டி உருவாகுது. இதுக்கு என்ன சிகிச்சைன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன், கவனமாக பாருங்கள். முதல்ல சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சுத்தமான துணியை முக்கி பிழிஞ்சு கையோட மேல் பாகத்தில் இங்கே வச்சு செக் பண்ணணும் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு. சரியான அளவு சூடு இருக்கான்னு பரிசோதித்ததுக்கு அப்புறம் கண் கட்டி மேலே அழுத்தி சூடு ஒத்தடம் கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு திக்கு டவல் எடுத்து அயன் பாக்ஸில் அயன் பண்ணி அந்த சூடை வைக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நெய் மாதிரி கட்டியாக இருக்கிற இடம் உருகிடும். தாங்குற அளவுக்கு சூடு வைக்கணும். ஏன்னா அந்த கட்டி கண் இமையோட மேலே இல்லை, உள் பாகத்தில் இருக்குது. அது வரைக்கும் சூடு உள்ளே இறங்கணும். தோல் கருகிற மாதிரி சூடு வச்சிடாதீங்க. இது எத்தனை முறை பண்ணலாம்னு எவ்வளோ முறை வேணாலும் பண்ணலாம், அதுக்கு அளவே கிடையாது. அடுத்தது கண் இமையை மசாஜ் செய்ய வேண்டும். மேல் ரப்பைக்கு வந்து மேலேருந்து கீழ் வரைக்கும், கீழ் ரப்பைக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் தான் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணால் அந்த எண்ணெய், அந்த மற்ற டெப்ரிஸ் எல்லாம் கண் இமை விளிம்பில் வந்து நிற்கும். ஏனோ தானோன்னு இப்படியெல்லாம் மசாஜ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அது வேஸ்ட். அது கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் தான் பண்ணணும், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. இதுக்கப்புறம் கண் இமை விளிம்பு இதில் எல்லாமே அந்த அழுக்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்கும். இதை வந்து சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து காட்டன் பட்ஸை யூஸ் பண்ணணும். அதை டைல்யூட்டட் ஜான்சன்ஸ் பேபி ஷாம்பு இருக்கு இல்லையா, அதில் முக்கிய சுத்தம் பண்ணணும். இல்லைன்னா போவிடோன் அயோடின் ஐ ட்ராப்ஸ் கிடைக்குது, அதில் முக்கியம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். கடைசியாக உங்கள் மருத்துவர் அறிவுரைப்படி இமை விளிம்பு ஃபுல்லும் ஆயின்மெண்ட்டை தடவி விடணும். இப்படி கையில் கொஞ்சம் ஆயின்மெண்ட் எடுத்து மை தடவுற மாதிரி ஃபுல்லாக தடவி விடணும். கண் கட்டி இருந்தால் சுடுதண்ணி ஒத்தடம் மட்டும் போதுமானது. கண் இமை முடியில் பொடுகு போல் இருந்தால் அது வந்து லிட் க்ளீன் பண்ணணும். நான் சொன்ன முறைப்படி சுத்தம் செய்ய வேண்டும். உங்கள் கண்ணுக்கு எந்த சிகிச்சை முறை தேவைப்படும்னு உங்கள் மருத்துவர் சொல்லுவார். பயனுள்ள சில குறிப்புகள்: கண் கட்டி வந்த முதல் நாள்லேயே நன்றாக அழுத்தி சுடுநீர் ஒத்தடம் கொடுத்தால் உடனடியாக கரைந்துவிடும். வெப்பம் அதிகமாக இருக்க வேண்டும். சில பேர் துணியை வாயில் வச்சு ஊதி கண் மேலே வைப்பாங்க, அல்லது சூடான காஃபி டம்ளரை அந்த கட்டி மேலே வைப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் எந்த பயனும் கிடையாது. நிறைய பேர் நாமக்கட்டி தேய்ச்சி விடுவாங்க, இதுவும் பிரயோஜனமே கிடையாது. இது வந்து எதனால் வருது? சூட்டு கட்டியா அப்படின்னு கேட்பாங்க. சூடுனால வர்றது கிடையாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தான் சூடு. நான் முதல்ல சொன்ன அந்த 3 பேஷண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல் வந்தவங்களுக்கு வந்து கண் கட்டி சுடுதண்ணி ஒத்தடம் கொடுத்து அது கிளியர் ஆகிடுச்சு. 2வது வந்த குழந்தைக்கு ரெப்பையில் அலர்ஜி. ஸோ அந்த கண் ரெப்பையை சுத்தம் செய்யும் முறை கற்றுக் கொடுக்கப்பட்டது. 3ஆவதாக வந்த பெண்மணிக்கு வந்து அதுக்கு ட்ரை ஐஸ், வறண்ட கண்கள் இருந்தது. அவங்களுக்கு சுடுதண்ணீர் ஒத்தடம் கொடுத்து மசாஜ் மற்றும் கிளீனிங், இது 3ம் அறிவுறுத்தப்பட்டது. ஸோ கண்ணுக்கு சுடுதண்ணி ஒத்தடம் மற்றும் கண் இமை விளிம்பை எப்படி சுத்தம் செய்வதுங்கிறத பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், விடையளிக்கிறேன். இதே போல் பல பயனுள்ள பதிவுகளை பார்க்க கல்பனா ஐ கேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.